தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறதுல 88 ஆரம்பித்தாங்க. 11/2/1988 ஆரம்பித்த அன்னதானம் பலாயிரம் கோடி மக்களுக்கு மேலே அன்னதானம் செஞ்சுட்டாங்க. எத்தனையோ கோடீஸ்வரன் இருக்கலாம், எவ்வளவோ பெரிய ஆள்லாம் இருக்கலாம். ஆனால் யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய செயல் செஞ்சது ஐயா ஓங்காரக்குடிலாசன் தான். முருகப்பெருமான் தலைமைக்கு கீழே 9 கோடி பேர் கடவுளானாங்க. ஆனால் அவங்க கூட இது யாரும் செஞ்சதில்லை. ஆனால் இவங்களுக்கு மட்டும் எந்த அளவு அன்னதானம் பண்ண முடியும் அந்த அளவு வாரி போட்டாங்க. 1008 திருமணம்னு சொன்னாங்க, 1114 திருமணம். இது மாதிரி கண் சிகிச்சை முகாம், கால் போனவங்களுக்கு கால், இது மாதிரி எந்தெந்த வகையில் அந்த முன்னாடி முதியோர் இல்லம்லாம் வச்சு அதெல்லாம் பார்த்து நடத்திக்கிட்டுலாம் இருந்தாங்க, தெரியுங்களா? இது மாதிரி பல வகையில் தன்னுடைய தவத்தின் பலனை அப்படியே மக்களுக்கு கேட்டாங்க. அது இல்லாமல் மக்கள் எல்லாம் இங்கே ஐயாக்கிட்ட வரும்போது அடிமைக்கு ஞானம் சுத்திங்கன்னு கேட்டவங்க அத்தனை பேர்த்துக்கும் அறத்தை கொடுக்குறாங்க. அப்போ இது மாதிரிலாம் தன்னுடைய தவ பலனை முழுசும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆசான் யாருன்னா அரங்க மகாதேசிகர். இன்றைக்கி ஐயா கடவுளுங்கிறது ஒரே சாட்சி. இந்த அளவு அன்னதானம் பண்ணி யாராலையும் முடியாத ஒரு பெரிய காரியம். இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் ஃபுல்லாக 1,00,000 பேர்த்துக்கு அன்னதானம் போகுது. அங்கே இதுலேயே பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க, தெரியும், மதுரையிலே, தெரியுதுங்களா? இது மாதிரி தமிழகம் ஃபுல்லாக 1,00,000 பேர். இது இல்லாமல் உலகம் முழுக்க ஐயாவுடைய கிளைகள் அங்கங்கே இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆசான் தான் இவங்க. 2வது அன்னதானம் செய்யுங்க. முதல்ல முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க, 2வது அன்னதானம் செய்யுங்க, 3வது ரொம்ப முக்கியமானது ஆன்மீகத்துக்கு அடிப்படை. இன்றைக்கி நிறைய பேர் முருகனை வழிபாடு செய்கிறாங்க, தர்மம் செய்கிறாங்க. ஆனாலும் முருகப்பெருமானுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்னா உயிர்கொலை செய்து புலால் உணவு சாப்பிட்றது தான். அந்த புலால் உணவு சாப்பிடும்போது அதுவும் ஒரு உயிர். நம்மலாம் எதுக்கு சாப்பிட்றோன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். எதுக்கு சாப்பிட்றோம்னா உடம்பு நல்ல திடகாத்திரமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அந்த சித்தர்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்க, அதுலேயும் ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிரும் நம்ம உடம்புல இருக்கிற உயிரும் ஒன்று. நம்ம செஞ்ச புண்ணியம் மனித பிறவி, அது செஞ்ச பாவம் ஆடு கோழியாக பிறந்திருக்கு. இப்போ நம்ம ஒருத்தர் யாராவது அடித்தாங்கன்னா ஏன் வலிக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த பெஞ்சை அடித்தா வலிக்குதா? இல்லை, நமக்கு தான் வலிக்கும். அப்போ நமக்கு உயிர் இருக்குது, அதுக்கு உயிர் இல்லை. அப்போ அதே மாதிரி ஆடு கோழிக்கு உயிர் இருக்குல்ல, அதை கத்தியை வச்சு அறுக்கும்போது அது என்ன நல்லா இருக்கணும்னா வாழ்த்தும். நீங்கள் நானே பேச முடியாமல் இருக்கேன், என்னை அறுத்து சாப்பிட்றீங்களே அப்படின்னு சாபம் கொடுக்கும். இந்த சாபம் எப்போ வேலை செய்யுன்னா, போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த புண்ணியம் இருக்கிற வரையிலும் இது ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கும். அந்த புண்ணியம் முடிஞ்சு போன உடனே நமக்கு நோயாக மாறிக்கிட்டால் ஊசி மாத்திரை மருந்து இப்படியே தான் நம்ம போயிட்டுருப்போம். அதான் ஐயா என்ன சொல்கிறாங்க, கடைசி காலத்தில் நோய் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்மளே செஞ்சிங்கன்னா கடைசி வரல 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும். அப்படின்னா முன்ன சைவத்துக்கு மாறு. சரியா, இது வரல நான் சாப்பிட்டுட்ருக்கேன் உடனே சொன்னால் எப்படி மாறுறது? இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. போனவுடனே சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவங்க குச்சியை எடுத்துகிட்டு அடிக்க வருவாங்க. அதுதான் நடக்கும். கல்யாணம் பண்ணதே இதுக்கு தானே, இதை கூட செய்ய மாட்டீங்களான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணால் முருகப்பெருமானை சமைக்கும் போதே நம்ம முருகா, என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சைவத்துக்கு மாறணும், அருள் செய்யா அப்படின்னு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் தொடர்ந்து அதை நாம சொல்லிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வாய் கசக்க ஆரம்பிச்சு. வாய் நானும் சாப்பிட்டவன் தான். ஐயா கிட்ட போனேன், ஐயா கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க, ஆமாய்யா சாப்பிட்றேன்னா. கடைசி காலத்தில் நோய் வரும், அடுத்த பிறவி வறுமையான குடும்பத்தில் பிள்ளையா பிறந்து ரொம்ப கஷ்டப்படுவேன், சாப்பாடே கிடைக்காது. அதனால் நான் இங்கே தொண்டு செஞ்சேனே, எனக்கு நோய் வந்துருச்சேன்னு என்னை கேட்கக்கூடாதுன்னாங்க. தொண்டு செய்கிறதே அதுக்கு தானே, ஒரு ஆன்மீகத்தில் வரதே நம்ம நிம்மதியாக இருக்கணுங்கிறது. அப்போ அதுக்கு இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னு தலையை சொரியும் போது அவங்க முருகா நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடுனாங்க. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முருகா இது சாப்பிட்டா நோய் வரும், வறுமை வரும், பிரச்சனை வரும்னு தெரியுது. இருந்தாலும் நாக்குக்கு அடிமையாயிட்டேன். அதை பார்த்தா